RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆபீஸ் எங்க கூட்டிட்டு போற? இங்க பாருமா, ஒரு ஆபீசரா நீ உள்ள வச்ச கதவை கூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா? இத நான் தாசில்தார்க்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். நெத மூடுறி வாயவா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வடக்கேனந்தல் கிராமத்தில் தமிழரசி என்பவர் விஏஓவாக பணிபுரிந்து வருகிறார். இதே அலுவலகத்தில் கிராம நிர்வாக உதவியாளராக சங்கீதா என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதியான நேற்று மாலை விஏஓ தமிழரசியை அலுவலகத்தில் வைத்து பூட்டு போட்டு பூட்டிவிட்டு கிராம நிர்வாக உதவியாளர் சங்கீதா சென்ற வீடியோ ஆதாரங்கள் வெளியாகின. அந்த வீடியோவில் விஏஓ தமிழரசி கதவை பூட்ட வேண்டாம் என கூறுகிறார். அவரது பேச்சை கொஞ்சமும் மதிக்காமல் சங்கீதா பைக்கை எடுத்து சென்றுள்ளார். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த விஏஓ தமிழரசி, ஆபீஸை பூட்டிட்டு எங்கம்மா போற, ஒரு ஆபீசரை உள்ள வச்சு பூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா என கூறுகிறார். ஆனால் கிராம நிர்வாக உதவியாளரான சங்கீதா, உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் என சொல்லிவிட்டு தன்னுடைய பைக்கில் கிளம்பி செல்கிறார். இதனால் உள்ளே மாட்டிக்கொண்ட விஏஓ தமிழரசி மொபைல் மூலமாக தாசில்தாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதன் பின்னரே கதவு திறக்கப்பட்டு தமிழரசி வெளியே வந்துள்ளார். இதையெல்லாம் அலுவலகத்திற்குள் இருந்தபடியே விஏஓ தமிழரசி சங்கீதா புறப்பட்டு செல்வதையும் அவர் பேசுவதையும் இருவருக்குள் நடக்கும் வாக்குவாதத்தையும் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். ஆபீஸ் எங்கம்மா கூட்டிட்டு போற? இங்க பாருமா, ஒரு ஆபீசரா நீ உள்ள வச்ச கதவை கூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா? இதை நான் தாசில்தார்க்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஆபீஸை தரங்க. நெத மூடுறி வாயவா. இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சங்கீதா மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விஏஓ அலுவலர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் இது தொடர்பாக கூறும்போது, விஏஓ அலுவலகத்தை பூட்டிவிட்டு சென்றதாக கூறுகிறார். மறுபுறம் இந்த அலுவலகத்தை தான் பூட்டவே இல்லை என அவரது உதவியாளர் கூறுகிறார். இது தொடர்பாக நடந்தது என்ன என விசாரணை நடைபெற்று வருவதாக ஆட்சியர் தெரிவித்தார். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.